ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஷஹானா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம் தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். இந்த தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்க, வாய் புண்ணு இருக்கிறவங்களாம் இந்த தேங்காய் பால் சாதம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம செய்யலாம். பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன். சிக்கன் இல்லைங்க, மட்டன் கூட செய்யலாம். மட்டனு, ஃபிஷ்ஷு எது வேணாலும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்லாம். கிரேவியும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து 1க்கு 1.5 நம்ம தண்ணி எடுப்போம். அதே அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பாலை கட்டியாக பிழிஞ்சு. இப்போது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, பூண்டு, நெய், முந்திரி, புதினா, கொத்தமல்லி, கல்லுப்பு இது தாங்க நான் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் நீள நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி நல்லா தோலை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி சும்மா ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சாதான் தேங்காய் பால் சாதம் நல்ல ஒரு வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதை அரைச்சி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது நம்ம சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சு அதில் 150 கிராம் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். அது நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகுனதும் ஒரு அன்னாசி பூ, 2 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை இதை சேர்த்து நல்லா அது சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, ஒரு 1.5 பச்சை மிளகாய், பாதி வெங்காயம் பெரிய வெங்காயம், பாதி தக்காளி மீடியம் சைஸில் பாதி தக்காளி கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு 1.5 பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகாவாக நான் ஒரு 1.5 பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நம்ம ஓரளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதக்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி சேர்ந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதை நான் வந்து வதக்கியும் நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நம்ம வெங்காயம், தக்காளி எல்லாம் பாலில் வந்து பச்சையாக வந்து நம்ம இந்த காய்கறிகளை சேர்த்து நம்ம அந்த செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது நான் அளந்து வச்சுருந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். தேங்காய் அளவு பார்த்தீங்கன்னா நான் முழு தேங்காய் நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்து நல்லா கட்டியாக முதல் பால் 2வது பால் நல்லா இந்த மாதிரி திக்காக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்துருந்தேன். சீரக சம்பா அரிசிக்கு 1க்கு 1.5 ஊற்றணும். இப்போ 1க்கு நான் 1.5 அளவு பால் பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீளமாக ஒரு பாதி தக்காளி மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு ரொம்ப சேர்க்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு 3 பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே அந்த பாலில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டு, வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு முழு பூண்டு இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்தேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து அந்த பூண்டு வந்து வெந்து வரும்போது சாதத்தில் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து வரும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பாலோட. இப்போ வெங்காயம், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம எடுத்து கலந்து வச்சுருந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், பால் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். பால் எந்த அளவுக்கு திக்காக எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாதம் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பால் தனியாக எடுத்துட்டிங்கன்னா சாதம் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பால் வந்து கொதித்து நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா திரிஞ்சா மாதிரி ஆகிடும். நம்ம தேங்காய் பாலுன்றதுனால அது கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை அது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அது கொதிக்கிற ஸ்டேஜ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும்
நம்ம லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா சீரக சம்பா அரிசி நான் ஒரு 1/2 மணி நேரம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1½ ஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வெந்தயம் போட்டு ஊற வச்சு நம்ம அந்த தேங்காய் பால் சாதம் செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும், உடம்புக்கு நல்லது. இப்போது தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு நம்ம வச்சுருந்த சீரக சம்பா அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கிலோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கிலோக்கு ஏற்ற அளவு தான் நான் பால் அளந்து எடுத்துக்கேன். 1க்கு 1½ எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் வீட்டு சாப்பாடு அரிசியில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 1க்கு 2 வச்சுக்கோங்க. தேங்காய் பால் கரெக்டாக இருக்கும். இது சீரக சம்பா அரிசின்றதுனால 1க்கு 1½ வைங்க. பாஸ்மதி அரிசியில் செஞ்சினாலும் 1க்கு 1½ வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் அரிசியை போட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்மளுக்கு பால் எல்லாம் சமமாக அரிசி எல்லாம் சேர்ந்து இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ லைட்டாக அடியிலேருந்து ஒரு வாட்டி கிளறிக்கங்க. நான் ஏற்கனவே ஒரு வாட்டி நான் கிளறிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி இடையில ஒரு வாட்டி கிளறிக்கங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குது பாருங்கள் சாதம். இப்போ நம்ம வந்து மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டு தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த தேங்காய் பால் சாதத்தை வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மேலே ஒரு வெயிட் வச்சு ஸ்டவ் வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுக்கலாம். சாதம் வந்து ஒரு 1/2 கிலோன்றதுனால ரொம்ப நேரம் டைம் எடுக்க தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 5 நிமிஷம் தம் போட்டு வெயிட் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வாசனையாக இருக்குது. சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு கடாய் எடுத்து வச்சு அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த நெய் நல்லா உருகுனதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வறுத்து அந்த சாதத்தோடு நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து முந்திரிலாம் வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெய்யில் வறுத்து நம்ம அந்த முந்திரியை சேர்க்கும்போது சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் சேர்க்குறேன். இப்போ பாருங்கள், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து நான் வந்து சாதத்து மேலே மாற்றி சர்வ் பண்ணி எடுத்துட்டேன். இதே அளவுகளோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாதம் நீங்கள் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.